வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், நேற்று தமிழக அரசாங்கம் அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்களே. அந்த பட்ஜெட்டை லைவ்ல பார்க்கறதுக்காக பல்வேறு பகுதிகளில் எல்இடி ஸ்க்ரீன்லாம் போட்டு சேர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு பய கூட போல, ஃபுல்லாக காற்று வாங்கினுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நேற்று வந்து வெளியிட்டிருந்தோம். இப்போ என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் திமுக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள், அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் நேற்று தமிழக அரசாங்கத்துடைய நிதிநிலை அறிக்கையில் மாநில அரசாங்கத்துடைய ரெவன்யூ ரெசிப்ட் எவ்வளவு, மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து இந்த வருஷம் எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2025-2026 நிதி ஆண்டுக்கான மாநில அரசாங்கத்துக்கான ரெவன்யூ ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா. மாநில கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ ரெசிப்ட் 3,31,569 கோடியாம். எவ்வளவு? 3,31,569 கோடி. அதில் ஸ்டேட்டுடைய ஓன் ரெவன்யூ, மாநிலத்துடைய சொந்த வருவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75.3%. மாநிலத்துடைய சொந்த வருவாய் 24.7% பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் மற்றும் கிராண்ட் இன் எய்ட் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் 24.7%. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3,31,569 கோடி ரூபாய் மாநிலத்துக்கு கிடைக்குதா, மாநிலத்துடைய வருவாயா. அதில் கிட்டத்தட்ட 81,000 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. டேக்ஸாகவும், டேக்ஸில் வந்து ஷேராகவும், கிராண்ட் இன் எய்டாகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 81,000 கோடி ரூபா. ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க, காசே கொடுக்க மாட்டாங்க, 2,000 கோடி கூட கொடுக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே. உங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலேயே தெளிவாக இருக்குது பாருங்க. இந்த வருஷம் 81,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பட்ஜெட்லேயே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திமுகவினரே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 2023, 2024, 2025 இந்த 3 வருடமும் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அடையாறு நதியை சீரமைக்க 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படிங்கிறது 3 பட்ஜெட்லையும் தொடர்ந்து வந்திருக்கு. 2023 அப்போ நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார். அவர் அடையாறு நதியை சீரமைக்க 1,500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சார். 2024 பார்த்தீங்கன்னா அதே அப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றாரு? அதே தான், அடையாறு நதியை சீரமைக்க 1,500 கோடி. இந்த வருஷம் 2025 சேம், அடையாறு நதியை சீரமைக்க 1,500 கோடி. அப்போ 3 வருஷம் தொடர்ந்து 1,500, 1,500, 1,500 கோடி ஒதுக்கியிருக்கீங்களே. டோட்டலாக 4,500 கோடி. அடையாறு நதியை சீரமைச்சிட்டிங்களா? எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி கேட்குறாங்க. திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் இந்த நதிகளை சீரமைக்க நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குல்ல, எந்த அளவுக்கு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் சென்னை மாநகராட்சி கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை அப்படின்னு அவரே சொல்றாரு, கார்த்திக் சிதம்பரமே சொல்றாரு. இது 2வது டாபிக். 3வது, திமுக கவர்மெண்டுடைய பட்ஜெட் இருக்குல்ல, அதை எதிர்க்கட்சிகள் போட்டு சரமாரியாக வறுத்து எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சும்மா வெற்று அறிவிப்புகள் தான் இருக்கே தவிர ஒதுக்கீடு இல்லை, நிதி ஒதுக்கீடு இல்லை. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி வெற்று அறிவிப்புகளாகவே பட்ஜெட் வந்து முடிஞ்சிருது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. சில உதாரணமும் கொடுக்குறாங்க. கோவிட் தடுப்பூசி, கோவிட் காலகட்டத்தில் திமுக அறிவிச்சாங்க, கோவிட் தடுப்பூசி நேரடியாக நாங்கள் தருவோம், மாநில அரசாங்கம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்று அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா இடையே போர் நடந்துச்சுல, அப்போ உக்ரைனுக்கு பஸ் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க திமுக. அடுத்து பெரி ஏர் அப்படிங்கிற பேரில் விமான சேவையை தொடங்க போகிறோம், தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்லாம் கேள்வி கேட்டாங்க. டிஆர்பி ராஜா இருக்கார்ல, இப்போ மினிஸ்டர், அவர் தொழில்துறை அமைச்சர், அவர் சொன்னார் பெரி ஏர் அப்படிங்கிற பேரில் ஏன் நம்ம விமான சேவையை தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டார். இப்போ என்னாச்சு? பெரி ஏர் அப்படிங்கிற விமான சேவை என்னாச்சு? அதனுடைய பிளான் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க பாஜக. அடுத்து வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுது, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் அறிவிக்கப்படுது. ஆனால் மழைக்காலத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணி, மத்திய அரசாங்கம் மேலே பழிய தூக்கி போடுறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் சரியான முன்னெச்சரிக்கையை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் மேலே பழிய தூக்கி போகிறாங்களே தவிர வானிலையை துல்லியமாக கணிக்க நிதி ஒதுக்கீடெல்லாம் செஞ்சீங்களே, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது. அடுத்து நிலாவிலிருந்து பார்த்தா, எப்படி நிலாவிலிருந்து பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற மாதிரி காடுகள் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டில் சொன்னீங்க. இங்கே அமைச்சாச்சா காடுகளை? அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க? அடுத்து ஓசூரில் இப்படி தான் முதலமைச்சர் அறிவித்தார் போன வருஷம், ஓசூரில் ஏர்போர்ட், விமான நிலையம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அப்போவே அண்ணாமலை சொன்னார், பக்கத்தில் தான் பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குது, பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து சுற்றி 150 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த ஏர்போர்ட்டும் அமைக்கப்படாது அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது எப்படி ஓசூரில் ஏர்போர்ட் அமைப்பீங்க அப்படின்னு அப்போவே அண்ணாமலை சரியாக கேள்வி கேட்டார். திமுகவினர் இல்லை நாங்கள் அமைச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொன்னாங்க. அடுத்து பாராளுமன்றத்தில் CV சண்முகம் இருக்கார்ல, அவர் ஓசூர் விமான நிலையம் குறித்து கேள்வி எழுப்பினார். அப்போ விமான போக்குவரத்து அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? திமுக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து
ஓசூரில் விமான நிலையம் அமைக்க எந்த ஒரு கோரிக்கையும் இன்னும் முன்வைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் சென்ட்ரல் மினிஸ்டர் சொன்னார். அதன் பிறகு ஓசூர் விமான நிலையம் குறித்த பேச்சுக்கள்லாம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்க ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. முன்னாடி ஓசூரில் அமைப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ வரைக்கும் அமைக்கலையே. இப்போ அதை முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து வேற எங்கே சொல்லுவீங்க அடுத்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க. அடுத்து கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு இந்த ரீஜியனில் இந்த வழித்தடத்தில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை விட ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கீங்க பட்ஜெட்டில். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய வேலை. ரயில்வேக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஆனால் 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை விட நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிருக்கீங்க. என்ன தேவையோ எது முக்கியமோ அது பற்றி எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளிவரலை. அதை விட்டுட்டு சும்மா விளம்பரத்துக்காக இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போட்டு 4 வருடமாக மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது தான் மிச்சம் அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ இந்த விவகாரம் தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன? நீங்கள் பட்ஜெட்டை வந்து கவனிச்சிங்களா? அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன? இதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம். தமிழக அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்டு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சா இல்லை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.